அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடக சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் வெளிநடப்பு செய்திருக்கிறார். கர்நாடக அரசின் உரையில் மாற்றங்கள் செய்து வாசிக்க இருந்த ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முற்றுகையிட்ட அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஆண்டினுடைய முதல் கூட்டம் அனைத்து மாநிலங்களிலும் தொடங்கி இருக்கிறது. வழக்கமான மரபுப்படி ஆளுநர் உரையுடன் அனைத்து மாநிலங்களிலும் அந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கப்படும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட இருந்தது. ஆனால் ஆளுநர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததை அடுத்து சபாநாயகரே அந்த உரையை வாசித்தார். அடுத்ததாக கேரளாவிலும் அரசினுடைய உரையை வாசிக்க ஆளுநர் மறுத்ததை அடுத்து அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனே ஆளுநரினுடைய உரையை வாசித்திருந்தார். இந்த நிலையில் கர்நாடகா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்க இருந்தது. அரசு தயாரித்து அனுப்பிய அறிக்கையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என அம்மாநில ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் கோரிக்கை விடுத்திருந்தார். அதாவது மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதை நீக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அது நீக்கப்படாது என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தொடரை ஆளுநர் புறக்கணிக்க இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. அதாவது அவர் அவைக்கே வரமாட்டாரா அல்லது வந்தாலும் கூட அந்த உரையை வாசிக்காமல் புறக்கணிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் மரபுப்படி இன்று ஆளுநர் வந்திருந்தார். ஆனால் அவர் அரசு அளித்த அந்த உரை இல்லாமல் அவர் அந்த மத்திய அரசிற்கு எதிரான கருத்துக்களை நீக்கி இடம்பெற்றிருந்த உரையை வாசிக்க அவர் முயன்றார். ஆனால் இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இதன் காரணமாக அவர் அந்த உரையை வாசிக்காமலேயே அவர் அவையிலிருந்து தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அம்மாநில முதலமைச்சரால் ஆளுநர் உரையானது வாசிக்கப்பட்டு அவை குறிப்பில் ஏற்றப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி.